திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மது போதையில் ஓட்டுநர் சாலை சிக்னலை மீறி லாரியை வேகமாக இயக்கி முன்னால் சென்ற 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். காரணம்பேட்டை 4 ரோடு சந்திப்பில் கோவையில் இருந்து பல்லடம் நோக்கி மது போதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநர் சாலை சிக்னலை மதிக்காமல் வேகமாக சென்று 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் பல்லடத்தை ஒட்டிய பகுதிகளைச் சேர்ந்த சபரி, காளீஸ்வரி, செந்தில்குமார் மற்றும் வடமாநில தொழிலாளர் என 4 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய மதுபோதை ஓட்டுநரை பிடிக்கக்கூட ஏவல்துறை வராத நிலையில் தப்பி ஓடிய அவரை பொதுமக்கள் விரட்டிச் சென்று பிடித்தனர். விடியா அரசின் ஏவல்துறை அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக வாகன ஓட்டுநர்கள் கண்டனம் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 15 நாட்களுக்கு மேலாக தோண்டி கிடக்கும் கழிவுநீர் கால்வாயால் துர்நாற்றம் பரவி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கூடலூர் நகராட்சி OVH சாலையில் கழிவுநீர் கால்வாயில் தேங்கி கிடந்த குப்பைகளை சுத்தம் செய்கிறேன் என்ற பெயரில் குப்பைகளை சாலையோரம் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனால் துர்நாற்றம் ஏற்படுவதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து திமுக கவுன்சிலர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடித்தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோரமங்கலம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் குடிநீர் பைப் லைன் செல்கிறது. இந்த நிலையில் குடிநீர் பைப் லைனில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் குடித்தண்ணீரில் கலந்து வருகிறது. இதனால் நோய் தொற்று பரவி வரும் நிலையில் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட நீரை கடைமடை பகுதிக்கு கொண்டு சேர்க்காமல் ஏமாற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொப்பையாறு அணையிலிருந்து 3ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் கடைமடை கிளை கால்வாய்கள் பகுதி பொதுப்பணித்துறை பதிவேட்டில் இல்லை என்பதால் தண்ணீர் திறக்க முடியாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் அதிகாரிகள் மீது ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.